கிளாட் எண்ணிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய ஒரு செஃபாலஜிஸ்டாகவும் நிறைய தேர்தல்களை சந்தித்தவர், களத்திலையும் பார்த்தவர், எப்படி பார்க்குறீங்க கிளாட்? அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு இருக்கிற ஸ்பெகுலேஷனை பொறுத்தவரையில ஒரு கிளியர் வேர்டிக் மாதிரி தான் தெரியுது. இது வந்து ஒரு அன்கிளாரிட்டி எங்கேயுமே இல்லாத மாதிரி இருக்கு. நிறைய இடங்கள்ல அம்பிகுவிட்டி தெரியும். இந்த சாம்பிளிங் எரர்ஸ் நமக்கு நிறைய இருக்கு. இப்ப லேட்டஸ்டா சொன்ன ஆக்சஸோட இது பாத்தீங்கன்னா எனக்கு சாம்பிளிங் எரர்ஸ் மார்ஜின் எப்படின்னு தெரியல. இது வந்து எப்பவுமே நம்ம எப்படி பார்ப்போம்னா இது வந்து அவுட்லயர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒரு சில இடங்கள்ல வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மக்களை அவங்க எடுத்திருக்கலாம், அதனால அந்த எஃபெக்ட் தெரியுத ஒழிய இப்போதைக்கு பேலன்ஸ்டான ஒரு விஷயம் நமக்கு தெரியுத பாக்குறோம். ஒரு கிளியர் மெஜாரிட்டி இவால்வ் ஆகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இது சொல்லுது. இதை தவிர எல்லாருமே சாம்பிளிங் தவறா போய் எல்லாருமே வித்தியாசமான ஒழிய மற்றபடி திஸ் இண்டிகேட்ஸ் a clear trend. ஆனா அதே சமயத்துல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இதுல ஓவரால் வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் அப்படின்னு நீங்க பார்க்கும்பொழுது வின்னர்ஸ் கிளியரா இருந்தாலும் லூசர்ஸ் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாலும் அல்லது இந்த பட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதுல கிளியர் கெயின்ஸ் தாவேக்காவுடைய வெரி கிளியர் கெயின்ஸ் வந்து நமக்கு பாக்குறோம். ஆனா அது எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஏடிஎம்கேன்ற மாதிரி அதிமுகவுடைய அந்த அவங்களுடைய இதனாலதான் ஆயிருக்கிறது. தேர்தலுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட வாதங்கள்ல முக்கியமான ஒன்று, சிறுபான்மையினர் வாக்குகளை விஜய் பெறுவார், அது திமுக கூட்டணியிலிருந்து அதிகமா போகும் அப்படின்னு தொடர்ச்சியா முன்வைக்கப்படுற அந்த ஒரு வாதம் இருக்கு இல்லையா? அதை புறக்கணிக்க முடியுமா? அது கண்டிப்பா வந்து அது ஸ்பெகுலேஷன் தான். அது கிளியர் ஸ்பெகுலேஷன் தான். இந்த ஸ்பெகுலேஷனை வந்து நம்ம எல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஸ்பெகுலேஷனுக்கும் கன்வர்ஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதுவே வந்து நம்ம இன்னொரு 3 நாள் கழிச்சுதான் உண்மை நிலவரம் வரும்போது நமக்கு தெரியும். இவங்க சொல்ற மாதிரி